தனுசு ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கான பாக்கியம் உண்டா இல்லையா? பல முயற்சிகள், பல விஷயங்களில் பல தடைகள், பல போராட்டங்கள், இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய விஷயமாகவே இருக்கும். இது இயல்பாகவே நீங்கள் ஒரு ஆசிரியர், நீங்கள் ஒரு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதராகவே நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. குருவுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கான ஆற்றலே கிடையாது. நம்ம கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க எப்படி நல்லா இருக்கணும் அப்படி தான் யோசிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு யோசனை இருக்கும். என்ன யோசனைனா, எப்படியாவது சொந்த வீட்டில் இருந்துடணும், எப்படியாவது சொந்த வீட்டில் இருந்துடணும். நம்ம தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியமான விஷயம் என்னென்னா, இறை அருள் எப்பொழுதுமே இருக்கும். 100% சொல்ல முடியும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், கடைசி சூழ்நிலையில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தின் ஆற்றல் மூலமாக நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. எவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் அந்த உதவி செஞ்சவங்களை யாராவது ஒருத்தவங்க அந்த இறை சக்தி மூலமாக உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயத்தை செய்வாங்க. இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானே தான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இல்லாமல் இருந்து, 4ஆம் இடத்தின் அதிபதி பாவகிரகங்களுடைய இணையாமல் இருந்து, செவ்வாய் உங்களுடைய 4ஆம் இடத்த அதிபதியை பார்த்தாலோ அல்லது 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய குரு பகவானை 159 நினைவு ஏற்பட்டிருந்தாலும் சொந்த வீடு நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கான திசைகள், அவங்க எந்த திசையில் வீடு கட்டலாம், சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்துல தான் நம்ம எல்லாருமே இயங்கிக்கிறோம். இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள், சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள், சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தயவு செய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கான பாக்கியம் உண்டா இல்லையா? பல முயற்சிகள், பல விஷயங்களில் பல தடைகள், பல போராட்டங்கள், இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய விஷயமாகவே இருக்கும். இது இயல்பாகவே நீங்கள் ஒரு ஆசிரியர், நீங்கள் ஒரு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதராகவே நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. குருவுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கான ஆற்றலே கிடையாது. நம்ம கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க எப்படி நல்லா இருக்கணும் அப்படி தான் யோசிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு யோசனை இருக்கும். என்ன யோசனைனா, எப்படியாவது சொந்த வீட்டில் இருந்துடணும், எப்படியாவது சொந்த வீட்டில் இருந்துடணும், சொந்த வீடை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. நம்ம தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியமான விஷயம் என்னென்னா, இறை அருள் எப்பொழுதுமே இருக்கும். 100% சொல்ல முடியும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், கடைசி சூழ்நிலையில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தின் ஆற்றல் மூலமாக நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. எவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் அந்த உதவி செஞ்சவங்களை யாராவது ஒருத்தவங்க அந்த இறை சக்தி மூலமாக உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயத்தை செய்வாங்க. இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போராடி தானே வாங்குகிறேன். அதே மாதிரி தான் இந்த வீடையும் போராடி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கே. அப்போ இந்த போராட்டத்திலேருந்து கஷ்டப்படாமல் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை தான் நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானே தான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இல்லாமல் இருந்து, 4ஆம் இடத்தின் அதிபதி பாவகிரகங்களுடைய இணையாமல் இருந்து, செவ்வாய் உங்களுடைய 4ஆம் இடத்த அதிபதியை பார்த்தாலோ அல்லது 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய குரு பகவானை
159 இணைவு ஏற்பட்டிருந்தாலும் சொந்த வீடு நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சொந்த வீடு கட்டியிருப்பீங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு செவ்வாயும் குருவும் 6, 8, 12 அமர்ந்திருந்தால் சொந்த வீடு கட்டுவதில் முயற்சி எடுத்தேன், உங்களால் கட்ட முடியல அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேவா? அப்போ இதை சரி செய்வதற்கு இதை மாற்றி அமைத்து சொந்த வீட்டில் நான் அமர்ந்து விட்டேன், சொந்த வீட்டில் நான் வீடு கட்டி பால் காய்ச்சி உள்ளே போயிட்டேன் அப்படின்னு உங்கள் வார்த்தைகளால் வர வைக்கணும். அப்படின்னா அதற்கேற்ற ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. திருக்கோவிலூர் தெரியுமா? திருக்கோவிலூர் அங்கே உள்ள வாமனரை வழிபாடு செய்வது மூலமாக, அருள்மிகு ஸ்ரீ வாமனரை நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில லட்சியமாக வச்சிருக்க சொந்த வீடை நீங்கள் உறுதியாக கட்டிடுவீங்க. இந்த கோவில் திருக்கோவிலூர் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் கூகுளில் போட்டனாலே வந்துடும். நீங்கள் இந்த வழிபாடை மனசார நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உறுதியாக சொந்த வீடு வாங்கிடலாம். ஓகே, இந்த கோவிலுக்கு நாங்கள் என்ன நட்சத்திரம் வரும் நாளில் போகணும், இந்த கோவிலுக்கு எந்த நட்சத்திரம் வரும் நாளில் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக விஷாக நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் திருக்கோவிலூர் சென்று வழிபாடு செய்யணும். தொடர்ந்து 9 மாதங்கள் நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உறுதியாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் கிரக ரீதியாகவும் மற்றும் இறை அருள் மூலமாகவும் பெருமாளுடைய முழு ஆசீர்வாதம் மூலமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100% இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க. இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கவனித்தது மட்டும் போதாது, நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம். ஏன்னா கடவுள் இறங்கி சொல்ல போகிற கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த கலியுக காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த விஷயங்களை தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் தவிர பொதுவாக சொல்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொருவருடைய உயிர் மூச்சு தான் வீடு. ஸோ அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க. இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க. மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான் இந்த வீடியோ ஷூட்டில் இருப்பேன், இல்லை தான் யாருக்காவது ஜாதகம் பார்த்துருப்பேன், அப்போல்லாம் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேக்க நினைக்கிங்க, எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை, பொன்னான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க. பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், பிடிக்காதை கடந்து செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள். முடிஞ்சளவு பயன்படுத்துங்க. வாழ்க வளமுடன். விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஓகேவா? மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது உங்களுடைய DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.